வணக்கம். இது நிஜக்கண். அறக்கலிய போராட்டத்திற்கு பின்வாங்கிய ஊழல் மற்றும் ரவுடி அரசியல்வாதிகள் மீண்டும் தலை தூக்க ஆரம்பித்துள்ளனர் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அன்றகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார். குறித்த விடயத்தை குருநாகலில் நடைபெற்றுள்ள தேசிய மக்கள் சக்தி இளைஞர் பேரணியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், அறக்கலியத்தின் உண்மையான அபிலாசைகள் நிறைவேற வேண்டுமானால் மக்கள் எழுச்சியை நிலைநாட்ட வேண்டும். 2022 ஆண்டு மக்கள் எழுச்சியின் உண்மையான அபிலாசைகளை நிலைநிறுத்தக்கூடிய ஒரே அரசியல் சக்தியும் அரசாங்கமும் தேசிய மக்கள் சக்தி மட்டுமே. அரசியல்வாதிகள் அறக்கலியவில் இருந்து பாடம் கற்பிக்கவில்லை, மாறாக போதைக்கு அடிமையானவர்களுடைய எழுச்சி என கூறி மக்களின் எழுச்சியை அவமானப்படுத்துகின்றனர். மக்கள், குறிப்பாக இளைஞர்கள், எந்தவொரு அரசியல் சக்திகளுடனும் பற்றுக்கொள்ளாமல் பொதுவான அபிலாசைகளுக்காக வீதியில் இறங்கியதோடு நல்லதொரு அரசியல் நிலைமைகளுக்கான அபிலாசைகள் அவர்களிடம் உள்ளது. மோசடி மற்றும் ஊழல் இல்லாத ஒழுக்கமான மற்றும் சட்டப்பூர்வமான நாட்டை மக்கள் எதிர்பார்த்திருப்பதுடன் பொது சமூக நோக்கத்திற்காக வீதியில் இறங்கியிருந்தனர். அதை ஆட்சியாளர்கள் உணரவில்லை. அத்தோடு அதை அவமானப்படுத்தி போதைக்கு அடிமையானவர்கள் மற்றும் விபச்சாரிகள் என தெரிவித்ததோடு இந்த ஆட்சியாளர்கள் கற்கவே இல்லை, இவ்வளவு பெரிய எழுச்சியிலிருந்து ஒரு பாடம் கற்கவே இல்லை என்றும் தெரிவித்திருந்தார். இதேவேளையில் அரசியல்வாதிகள் தம்முடைய அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களை அடக்கியொடுக்கி அரசு சொத்துக்களை விற்க தொடங்கியும் அறக்கலியத்தின் பின்னரும் அதே பழைய பாதையிலேயே பயணிக்கின்றார்கள் என அவர் மேலும் தெரிவித்திருந்தார். இதேவேளையில் அதிபர் ரணில் விக்ரமசிங்க நாட்டை இன்னும் 12 வருடங்களுக்கு ஆட்சி செய்ய அனுமதிக்க வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் வஜிர அபேவர்தன தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்க இன்னும் 12 வருடங்கள் நாட்டை ஆட்சி செய்தால் ஆசியாவில் பலம் வாய்ந்த நாடாக இலங்கை மாறும் என்றும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை என்றும் அவர் கூறினார். காலியில் இடம்பெற்றுள்ள நிகழ்ச்சியொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கவின் அறிவுக்கும் முதிர்ச்சிக்கும் அருகில் வரக்கூடியவர்கள் எவரும் இல்லை என தெரிவித்த அவர், ஒரு நாட்டை ஆள தலைவன் ஒருவர் தேவை என்றும் அதுவே ரணில் விக்ரமசிங்க என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மேலும் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி பதவியை இன்னும் 2 வருடங்கள் வகிக்கும் வகையில் நீடித்து கொடுக்க வேண்டும் என ரங்கே பண்டார கூறிய கருத்தை ரணில் தரப்பு தற்போது மறுத்துள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித்த ரங்கே பண்டார ரணில் விக்ரமசிங்கவிற்கு இன்னும் 2 வருடங்களுக்கு ஜனாதிபதி பதவியை வகிக்க இடமளிக்க வேண்டும் என்று அண்மையில் கருத்து வெளியிட்டிருந்தார். குறித்த கருத்து தொடர்பில் சிவில் சமூக மட்டத்தில் பாரிய எதிர்ப்பலை உருவானது. இந்த நிலையில் குறித்த கருத்துக்கும் தமக்கும் எதுவித தொடர்பும் கிடையாது என்றும் பாலித்த ரங்கே பண்டாரவினுடைய கருத்து அவருடைய தனிப்பட்ட கருத்து என்றும் ரணில் தரப்பு அறிவித்துள்ளது. இதேவேளையில் ஐக்கிய மக்கள் சக்தியில் உள்ள சிரேஷ்ட எம்பி ஒருவர் அரசாங்கத்தில் இணைந்து கொள்ள உள்ளாரா என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தொலைபேசி ஊடாக கேட்டுக் கொண்டுள்ளதாக கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. பல தடவைகள் குறித்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கு அழைப்பு விடுத்திருந்த போதும் எதிர்க்கட்சி தலைவரினால் தொடர்பு கொள்ள முடியவில்லை. இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினரின் மனைவி ஊடாக உறுப்பினருடன் தொடர்பு கொண்டு அவர் அரசாங்கத்துடன் இணைந்து கொள்வதாக செய்திகள் வெளியாகியுள்ள நிலையில் அரசாங்கத்துடன் இணைந்து கொள்ளப் போகின்றீர்களா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். எனினும் தான் ஐக்கிய மக்கள் சக்தியை விட்டு வெளியே செல்ல மாட்டேன் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிடுகின்றார். 2 தசாப்தத்திற்கு மேலாக பல அரசாங்கங்களில் பலமிக்க அமைச்சு பதவிகளை வகித்து வந்து மேல் மாகாணத்தின் பிரதிநிதியாக சம்பந்தப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதேவெளியில் இன்னும் ஒரு விடயமும் மிக முக்கிய பேசுபொருளாக அண்மைய காலங்களில் மாறியிருக்கின்றன. குறிப்பாக இந்தியாவும் இலங்கையும் தேர்தல்களை எதிர்கொண்டிருக்கும் நிலையில் கொழும்பிலிருந்து சென்னையூடாக குஜராத் சென்ற ISIS அமைப்பினரின் இலக்கு என்னவாக இருந்தது? இது தொடர்பில் வெளிவரும் தகவல்கள் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஊடுருவியவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் இலங்கையிலும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது. காரணம், கைதான 4 இலங்கையர்கள் கொழும்பிலிருந்து சென்னை சென்று அங்கிருந்து அகமதாபாத் விமான நிலையத்தில் இறங்கி குஜராத்திற்குள் செல்வதற்கு முற்பட்ட போது அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
பாரிய தாக்குதல் திட்டங்களுடனேயே அவர்கள் வந்திருந்ததாகவும் இந்திய புலனாய்வு அமைப்புகள் தகவல் வெளியிட்டிருக்கின்றன. இந்த சம்பவம் இலங்கையிலும் இந்தியாவிலும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருப்பதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. இந்தியாவில் கட்டம் கட்டமாக பொது தேர்தல் வாக்களிப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இலங்கையிலும் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவிருக்கின்றது. 2019 இலங்கையில் ISIS அமைப்பினரால் நடத்தப்பட்ட ஈஸ்டர் தின தாக்குதல் அவ்வருட இறுதியில் நடத்தப்பட்ட ஜனாதிபதி தேர்தலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. கோட்டபய ராஜபக்ஷ 69 லட்சம் வாக்குகளை பெற்று ஜனாதிபதியாவதற்கு அந்த சம்பவம் காரணமாகி இருந்தது. அதே காலப்பகுதியில் இந்தியாவும் தேர்தலை எதிர்நோக்கி இருந்தது. இப்பொழுது இரு நாடுகளும் தேர்தலுக்கான ஆயுதங்களில் உள்ள நிலையில் இலங்கையை சேர்ந்த ISIS தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டிருப்பதாக வரும் தகவல்கள் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருப்பதற்கு முன்னைய அனுபவம் தான் காரணம். அகமதாபாத் விமான நிலையத்திற்கு குண்டு தாக்குதல் குறித்து அச்சுறுத்தல் வெளிவந்திருந்த ஒரு பின்னணியில்தான் இந்த கைதுகள் இடம்பெற்றிருந்தது. குஜராத் பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் தயார்படுத்தப்பட்டிருந்த நிலையில் நால்வரும் விமான நிலையத்தில் வந்திறங்கிய நிலையில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த 4 பேரும் கடந்த 19ஆம் தேதி சென்னையிலிருந்து அகமதாபாத் விமானத்திற்கு செல்லும் இண்டிகோ விமானத்தில் ஏறியதாக குஜராத் காவல்துறை தலைமை இயக்குனர் விகாஸ் சகாய் தெரிவித்துள்ளார். தென் பிராந்தியத்திலிருந்து வரும் பயணிகளின் பட்டியலை சரிபார்த்து கொழும்பில் உள்ள அதிகாரிகளினால் அவர்களின் அடையாளங்களை உறுதிப்படுத்திய பின்னரே கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று அவர் கூறினார். இந்திய அதிகாரிகள் இலங்கையுடன் இந்த விடயத்தில் நெருக்கமான தொடர்பில் உள்ளார்கள் என்பதை இது உறுதிப்படுத்துகின்றது. 4 பேரும் பாகிஸ்தானில் உள்ள அபு என்ற நபருடன் சமூக ஊடகங்கள் மூலம் தொடர்பு கொண்டிருந்தனர் என்று குஜராத் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்தியாவில் பயங்கரவாத தாக்குதலை நடத்த அபு அவர்களை ஊக்குவித்தார் என்றும் அவர்களின் மிகவும் தீவிரமானவர்கள் அவர்களுக்கு தற்கொலை குண்டு வெடிப்புக்கு ஒப்புக்கொண்டனர். அவர்களுடைய போன்களும் ஸ்கேன் செய்ததில் சில ஆயுதங்களின் புகைப்படங்கள் மற்றும் அகமதாபாத் அருகே நானாசிலோடாவில் இருப்பிட தரவுகள் கிடைத்துள்ளதாகவும் புலனாய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். புகைப்படங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளதன்படி நானாசிலோடா பகுதியிலிருந்து 3 பாகிஸ்தான் துப்பாக்கிகள் மற்றும் 20 தோட்டாக்கள் பயங்கரவாத தடுப்பு பிரிவு பின்னர் மீட்டெடுத்திருந்தது என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த ஆயுதங்கள் பாகிஸ்தானியர்களினால் ஏற்பாடு செய்யப்பட்டதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். அவர்கள் ISIS தலைவர்களுடன் ரகசிய குறியீடுகள் மூலமாக மின்னஞ்சல் சேவையை பயன்படுத்தி தொடர்பு கொண்டிருந்ததாக விசாரணையில் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். முகமது நுஸ்ரத், முகமது ஃபரிஸ், முகமது நஃப்ரான் மற்றும் முகமது ரஷ்தீன் ஆகிய சந்தேக நபர்கள் ஜூதர்கள், கிறிஸ்தவர்கள் மற்றும் பாஜக மற்றும் RSS உறுப்பினர்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தும் நோக்கத்துடனேயே குஜராத்தில் வந்திறங்கியதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உட்பட பாஜகவின் முக்கிய தலைவர்கள் பலரும் குஜராத்தை தளமாக கொண்டவர்கள். மே 12ஆம் தேதி அகமதாபாத் விமான நிலையத்தில் வெடிகுண்டு மிரட்டல் மின்னஞ்சலில் வந்தது. பாதுகாப்பு பணியாளர்கள் விமான நிலைய வளாகத்தில் சோதனை நடத்திய பிறகு அது புரளி என்று மாறியது. ஆனால் சந்தேகத்திற்குரிய எதுவும் கிடைக்கவில்லை. ஆனால் குஜராத் பயங்கரவாத தடுப்பு பிரிவு தொடர்ந்தும் தயாராக இருந்ததுடன் தென்னிந்தியாவிலிருந்து வருபவர்கள் குறித்து மிகவும் விழிப்புடன் இருந்தார்கள். இந்த கைதுகள் இலங்கையிலும் எதிரொலித்திருக்கின்றது. இலங்கையிலும் புலனாய்வு அமைப்புகள் புதிய விசாரணைகளை ஆரம்பித்துள்ளன. அகமதாபாத்தில் கைது செய்யப்பட்டவர்களுடைய பின்னணி மற்றும் ISIS உடன் அவர்களுக்கு இருந்ததாக கூறப்படும் தொடர்புகளை அடையாளம் காண இலங்கையின் அரச புலனாய்வு பிரிவானது அவர்களுடைய இந்திய சகாக்களிடமிருந்து கூடுதல் விவரங்களை கோரியுள்ளது. இலங்கையின் பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரானலஸ் நாட்டின் பாதுகாப்பு பிரிவுகள் நிலைமைகளை மிகவும் உன்னிப்பாக அவதானித்து வருவதாக தெரிவித்திருக்கின்றார். எந்தவொரு சாத்தியமான அச்சுறுத்தலையும் எதிர்கொள்ள தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படுவதை உறுதி செய்வதற்காக நாங்கள் எங்கள் இந்திய சகாக்களுடன் நெருக்கமான ஒருங்கிணைப்பில் பணியாற்றி வருகின்றோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 5 ஆண்டுகளுக்கு முன்பு ஈஸ்டர் ஞாயிறு அன்று இலங்கையில் ISIS குண்டுதாரிகள் தொடர்ச்சியாக தற்கொலை தாக்குதல்களை நடத்தியிருந்தது. இதில் 45 வெளிநாட்டவர்கள் உள்ளிட்ட 270 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் 500க்கும் அதிகமானோர் காயமடைந்தனர். 3 தேவாலயங்கள் மற்றும் ஹோட்டல்கள் மீதான ஒருங்கிணைந்த குண்டு தாக்குதலுக்கு சில வாரங்களுக்கு முன்னர் இந்திய உளவுத்துறை அமைப்புகள் இஸ்லாமிய அரசின் இத்தகைய தற்கொலை தாக்குதல்களை நடத்தும் திட்டம் குறித்து இலங்கை சகாக்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தன. ஆனால் இலங்கை அதிகாரிகள் இந்த எச்சரிக்கைகளை புறக்கணித்தனர். அதன் விளைவை நாடு பின்னர் எதிர்கொண்டது.
இந்த பின்னணியில் தான் தற்போது அகமதாபாத்தில் இடம்பெற்ற கைதுகளும் அது குறித்து வெளிவரும் செய்திகளும் கொழும்பு அரசியலிலும் எதிரொலிக்க தொடங்கியிருக்கின்றது. இதுகுறித்த விசாரணைகளுக்காக போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனின் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. குற்றவியல் விசாரணை திணைக்களத்தின் பிரதி போலீஸ் மா அதிபர் மற்றும் போலீஸ் பயங்கரவாத விசாரணை பிரிவின் பணியாளர் ஆகியோரின் தலைமையில்தான் இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்திலும் இந்த விவகாரம் எதிரொலிக்கின்றது. இஸ்லாமிய அடிப்படைவாதம் தொடர்பில் முன்வைக்கப்பட்டுள்ள பரிந்துரைகளை அரசாங்கம் செயற்படுத்த வேண்டும். இல்லையில் இலங்கையிலும் எதிர்காலத்தில் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலை போன்று அடிப்படை தாக்குதல்கள் நடத்தப்படுவதனை தடுக்க முடியாது என்று தேசிய பாதுகாப்பு தொடர்பான துறைசார் மேற்பார்வை குழுவின் தலைவரும் முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருமான ரியால் அட்மிரல் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். இஸ்லாமிய அடிப்படைவாதம் தொடர்பாக முன்வைக்கப்பட்ட பரிந்துரைகள் நடைமுறைப்படுத்த இலங்கை அரசாங்கம் தயங்குவதற்கு உள்நாட்டு அரசியல்கள் காரணமாக இருக்கின்றன. அதுபோலவே சர்வதேச காரணங்களும் இருக்கின்றன. ஈஸ்டர் தாக்குதலின் பின்னர் அதனை ஆராய்ந்து ஆணைக்குழுவினரால் இந்த பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டன. ஆனால் அவற்றை நடைமுறைப்படுத்தாமல் இருப்பது இஸ்லாமிய அடிப்படைவாதம் வளர்ச்சியடைவதற்கு காரணமாக இருக்கின்றதா என்று சந்தேகம் எழுவதையும் தவிர்க்க முடியவில்லை. இதுவரை முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இலங்கையில் ISIS அமைப்பினரும் அந்த கோட்பாட்டுகளுடன் உயிர்ப்புடன் இருப்பதை உறுதிப்படுத்த முடிகின்றது. இதற்கு மேலாக இந்தியாவில் உள்ள ஒரு பிரிவினரும் பாகிஸ்தான் தொடர்பும் அதன் பின்னணியில் இருப்பதையும் விசாரணைகள் உறுதிப்படுத்துகின்றன. இந்த விடயத்தை இப்படியே போட்டுவிட முடியாது. இதன் பின்னணி நோக்கங்கள் என்பன வெளிக்கொண்டு வருவதன் மூலமே எதிர்காலத்தில் தாக்குதல்கள் இடம்பெறுவதை தவிர்க்க முடியும். நன்றி.